ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் தமிழ் ஸ்டார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஜான் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரில் ஃபைனல் மேட்சுக்கோசரம் ஏஇடபிள்யூ இருக்கக்கூடிய ஆடம் கோப்லாண்ட், அதாவது நம்ம எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டாக் வந்து போயிருக்கு. என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எட்ஜ் வந்து ஏஇடபிள்யூ விட்டு டபிள்யூ வந்து ஜான் சீனாக்கு ஆப்போசிட்டாக ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பண்ணுவாரான்னு கேட்டால் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 99.99% வந்து கிடையாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நம்ம எட்ஜோட ஏஇடபிள்யூ கான்ட்ராக்ட் வந்து அடுத்த வருஷம் பாதி வரையும் இருக்கு. அதாவது மே ஜூன் வரையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். ஆல்ரெடி ஏஇடபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேப்பர் நடத்தினாலுமே டபிள்யூ வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோவையும் வந்து புக் பண்ணி அவங்களை வெறுப்பேற்றின்னு தான் வராங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜை வந்து ஜான் சீனாவோட ஃபைனல் மேட்சுக்கோசரம் வந்து ஏஇடபிள்யூ வந்து அனுப்பாங்களான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது மட்டுமா ரெஸ்லிங் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாக்கிங்கான அப்டேட்டா, நம்ம ஏஜே ஸ்டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 முடியறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரிட்டையர் ஆகிறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. அது எப்போ என்னன்னு சொல்லிட்டு சொல்ல 2026 முடியறதுக்குள்ள கண்டிப்பாக நான் ரெஸ்லிங்லேருந்து ரிட்டையர் ஆகிடுவேன். ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ரிட்டையர் ஆகுது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யங் டேலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுல என்னோட பங்கு கண்டிப்பாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காராம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ வந்த லுச்சா பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா வந்து ராலியும் ரே ஃபினிக்ஸ் வந்து ஸ்மாக்டவுன்லயும் வந்து இருக்காரு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா லுச்சா பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அப்டேட் கிடைச்சிருக்கு. அடுத்த நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னரோட இன்னொரு பேப்பர் வியூ அப்டேட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2026 சவுதி அரேபியாவில் நடக்கிற ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்குவாருன்னு சொல்லிட்டு இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் ஏதாவது ஒரு மேட்ச்ல பங்கேற்பாரா இல்ல ராயல் ரம்பிள்ல வந்து பங்கேற்பாருன்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணல. அடுத்ததா ராண்டி ஆர்டனை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டனோட வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான டபிள்யூட பேப்பர் யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ராண்டி ஆர்டன் வந்து வேணும்னு மிஸ் பண்றாங்களாம். இதே மாதிரி தான் ராண்டி ஆர்டனோட மோஸ்ட் ஆஃப் த அப்பியரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஷோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிறதுனால ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனால் அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் தெரியல.